கோவையில் நான் வருகிற போதெல்லாம் சந்திக்கின்ற வேளைகளிலெல்லாம் மிகுந்த கனிவோடும் கண்ணியத்தோடும் என்னை நடத்தி நான் சொல்லுகிற செய்திகளை ஏடுகளிலும் தொலைக்காட்சி ஊடகங்களிலும் முறையாக வெளியிட்டு வருகிற பத்திரிகையாளர்களுக்கு நான் முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஒரு வார காலமாக நான் இந்த தமிழ்நாட்டினுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் விவசாயத்தை பாதுகாக்கவும் உயர்நீதிமன்ற ஆணையின்படி என் தோழர்களை அழைத்து கொண்டு போய் இந்த ப்ரொபோசிஸ் ஜூலிஃப்ளோரா எனப்படும் பிற நாடுகளில் பேய்ச்செடி, பூதச்செடி, டெவில்ஸ் ட்ரீ என்று அழைக்கப்படுகிற வேலிக்காத்தான் என்னும் சீமைக்கருவேல மரங்களை அகற்றவும் நான் அதிலே முழுமையாக முன்பு எப்படி பல மாவட்டங்களுக்கு சென்றேனோ அதை போல அதில் ஈடுபட்டு வருகிறேன். செய்தியாளர்களை நான் மிகுந்த மரியாதையோடு நடத்துகிறவன். செய்தியாளர்களுக்கு ஒரு தகவலை சொல்லுகிறேன். பொட்டாஷ் சட்டத்திற்கான மசோதா அடல் பிஹாரி வாஜ்பாய் அத்வானி தலைமையில் கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட போது இருண்ட சிறைகளில் நெருக்கடி காலத்தில் நீங்கள் இருந்தீர்கள். இது ஜனநாயகத்தை அளிக்கின்ற கொடிய சட்டம். இந்த மசோதாவை கொண்டு வராதீர்கள் என்று நானும் அண்ணன் முரசொலி மாறனும் வலியுறுத்தினோம். அதில் ஒரு மிக கொடிய ஒரு சரத்து இருந்தது. பத்திரிகையாளர்கள் மீதும் பொட்டாஷ் சட்டம் பாயும், பத்திரிகையாளர்களையும் சிறையில் அடைக்கலாம் என்று அதிலே ஒரு ப்ரொவிஷன், ஒரு சரத்து இருந்தது. செய்தியாளர்கள் என்னிடம் இது மிக ஆபத்தானது, அவர்கள் விரும்புகிற நேரத்தெல்லாம் செய்தியாளர்களை கைது செய்து பொடா கைதிகளாக அடைப்பார்கள், இது எப்படியாவது அந்த மசோதாவிலிருந்து நீக்க நீங்கள் தான் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றார்கள். நான் பிரதமரிடமும் உள்துறை அமைச்சரிடமும் இது மிக இந்த மசோதாவே கொடுமையானது, அதில் பத்திரிகையாளர்கள் மீதும் இந்த பொடா பாயும் என்பது மிகப்பெரிய அநீதியாகும், அந்த சரத்தை நீங்கள் நீக்கத்தான் வேண்டும் என்று சொன்னதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த சரத்தை நீக்கினார்கள். மறுநாள் டெல்லியில் வெளியாகிற இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஏடு பத்திரிகையாளர்கள் மீது பாய இருந்த பொடா சட்டத்தை தடுத்து நிறுத்தியவர் என்று என் பெயரை குறிப்பிட்டு பத்திரிகையாளர்கள் உலகம் நன்றிக்கடன் விட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டார்கள். இந்த செய்தியை கூறுவதற்கு காரணம், ஒரு பத்திரிகை அலுவலகமே சூறையாடப்பட்டு நெருப்புக்கு இரையாக்கப்பட்டு அந்த கட்டிடத்துக்குள்ளே இருந்த 3 பேர் கருகி மடிந்தார்கள். அப்படி ஒரு சம்பவமும் தமிழ்நாட்டில் நடந்தது. தினமலர் பத்திரிகை மதுரையில் தாக்கப்பட்ட போது எந்த கட்சியும் அதை எதிர்த்து போராட்டம் நடத்தவில்லை. நான் நள்ளிரவில் அந்த அலுவலகத்துக்கு சென்றுவிட்டு மறுநாள் 1000 பேரை திரட்டி மாசி வீதியில் தினமலர் தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து ஊர்வலம் நடத்தினேன். அதேபோல சென்னையில் அதே தினமலர் அலுவலகத்தை ஒரு கட்சியினர் பட்ட பகலில் நுழைந்து அத்தனை இயந்திரங்களையும் சுக்குநூறாக உடைத்தார்கள். அந்த கட்சியை பத்திரிகையாளர் சங்கம் கண்டிக்கவும் இல்லை, அந்த கட்சி செய்திகளை அதற்காக தினமலர் நிறுத்தவும் இல்லை. ஆனால் இந்த ஒரு வார காலத்திற்குள் குறிப்பிட்ட ஒரு பத்திரிகை என்னை புண்படுத்தும் விதத்திலே கேள்வி கேட்டபோது நான் அடக்கமாக பொறுமையாக பதில் சொன்னேன். திரும்ப திரும்ப அதே கேள்வியை அவர் கேட்டுக்கொண்டிருந்த போது மற்ற பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுங்களேன், நீங்கள் தான் கேட்க வேண்டுமா? அடுத்தவர் கேட்ட கேள்விகள் என்னை புண்படுத்திய போது பத்திரிகையாளர்களுக்கு இருக்க சுதந்திரம் எனக்கும் இருக்கிறது. இந்த அளவில் தான் நான் பதில் சொன்னேன். நீங்கள் திட்டமிட்டு என்னை காயப்படுத்துவதற்காக உங்கள் பத்திரிகையால் ஏவி விடப்பட்டு என் மீது இப்படிப்பட்ட கணைகளை தொடுக்கிறீர்கள், இதற்காகவே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இதுதான் நடந்தது. ஆனால் பத்திரிகையாளர் சங்கம் எனக்கு கண்டனம் தெரிவித்தது. நான் அன்று இரவிலேயே அந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல்
நான் செய்தியாளர்களை மதிக்கிறவன் என்பதை மிகவும் அழுத்தமாக சொன்னேன். 3 நாள் கழித்து நான் திருப்போரூருக்கு பக்கத்தில் இந்த வேலிக்கத்தான் செடிகளை அகற்ற போடும்போது பத்திரிகையாளர்களிடம் பொறுமையாக பதில் சொல்லிக் கொண்டுதான் வந்தேன். அதே பத்திரிகையைச் சேர்ந்த நிருபர் அதே விதமான கேள்வியை இன்னும் புண்படுத்துகிற விதத்திலே திரும்ப திரும்ப கேட்டார். நீங்கள் திட்டமிட்டு உங்கள் பத்திரிகையால் ஏவி விடப்பட்டு என்னை காயப்படுத்துகிறீர்கள். இப்படித்தான் வாதம் நடந்தது. ஆனால் மறுநாள் வைகோ மீண்டும் பத்திரிகையாளர்களிடம் கோபித்தார், பாய்ந்தார் என்று அந்த பத்திரிகை மட்டுமல்ல, நான் மதிக்கின்ற மிக பிரபலமான ஏடும் அப்படி ஒரு செய்தியை வெளியிட்டது. இன்றைக்கு அதே பத்திரிகையின் சார்பில் அதே விதமான கேள்விகளை கேட்க வேண்டும் என்று ஒரு நண்பர் வந்திருந்தால் தாராளமாக கேளுங்கள், முதலில் கேட்டு முடியுங்கள், பிறகு மற்ற பத்திரிகையாளர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன். அப்படி திட்டம் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். எந்த கேள்வி கேட்டாலும் 62 ஆண்டு கால பொது வாழ்வு அனுபவம் பெற்றிருக்கிற நான் பொறுமையாக பதில் சொல்வேன். நான் கேட்பதற்கு முதலில் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன். ஐயா, நீங்கள் வந்து பத்திரிகையாளர்கள் அவமதிக்கல, மரியாதை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க, உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் அந்த ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் இந்த பத்திரிகை இங்கே தேவையில்லை, வெளியே அனுப்புன்னு உங்கள் தொண்டர்களுக்கு உத்தரவு போடுறீங்க. அந்த இடத்துல அசம்பாவிதம் ஏற்பட்டுன்னா அதுக்கு யாரும் ஐயா பொறுப்பு? இப்போ நீங்கள் அந்த பத்திரிகையா அதை சொல்லுங்க. திருப்பி அதே பத்திரிகை இல்லை, ஆமாம், நீ கேட்டால் அப்படி தான் கேட்க தோணும். பத்திரிகையாளர்களை எல்லா ஊர்களையும் மதித்து நடக்கிறவன் நான். காயப்படுத்தி புண்படுத்தணுங்கிற நோக்கத்திலேயே திரும்ப திரும்ப கேட்பது, பத்திரிகையிலே ஒரு பக்கத்துக்கு என்னை களங்கப்படுத்தி ஒரு கொடுத்த பேட்டியை 1000 கோடி நான் சம்பாதித்து விட்டேன் என்றும், அண்ணா சாலையிலே பெரிய பெரிய அடுக்குமாடிகளை நானும் என் மகனும் வாங்கிவிட்டோம் என்றும் 3/4 பக்கத்துக்கு செய்தி வெளியிட்ட பத்திரிகையின் சார்பிலே கேட்கிற போது யாராக இருந்தாலும் பொறுமை காக்க மாட்டார்கள். என்னை இவ்வளவு இழிவுபடுத்தி பத்திரிகைகளை பிரசுரித்து விட்டு அதே பத்திரிகையிலிருந்து என்னை புண்படுத்துகிற நோக்கத்தோடைய திரும்ப திரும்ப கேட்டார். நான் பதில் சொல்லுகிற போது பொறுமையாகத்தான் பதில் சொன்னேன். அவர் விடவில்லை. மற்றவங்களை கேட்க விடுங்களேன், நீங்களே ஏன் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். தோழர்கள் நெருங்கிய போது போகாதீங்க, கிட்ட போகாதீங்க, நான் போட்ட சத்தம் அவர் காதிலே விடலை. 100-200 பேர் இருந்தாங்க. அதற்கு யாரும் கை நீட்டலை. ஆனால் நான் ரொம்ப பயந்தேன், ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது என்று. அதற்குள் காவல்துறையினர் வந்தார்கள். பிறகு மற்ற பத்திரிகையாளர்களும் அவர்களுக்கு எதுக்கு வேண்டாம் என்று சொல்லி போனார். அது மாதிரி கோயம்புத்தூரிலும் ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது என்பதற்காக கேட்கறதுன்னா முதலையே கேட்டுருங்கன்னு சொல்லுவேன். ஐயா, இப்போ எதிரி கட்சிகளாக இருந்த அதிமுக, திமுக இன்னைக்கு எதிர்கட்சிகளாக இருக்கு. இந்த 2 கட்சிகளும் ஆளுங்கட்சியான தாவேகாவுக்கு எதிராக கைகோர்த்திருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கவும் முன்பு முதலமைச்சராக இருந்த நண்பர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகவும் திராவிட முன்னேற்றக் கழகம் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கவும் ஒரு நிலைப்பாடு மேற்கொள்ளப்பட்டது என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர், நீண்ட நெடிய அரசியல் அனுபவமிக்கவரும் அமைதி காப்பவருமான பேராசிரியர் கோதர்மீதியன் அவர்கள் இப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கப்பட்டது உண்மை என்று சொல்லிவிட்டார். அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தால் அதைவிட அரசியல் மோசடி ஒன்றும் இருக்க முடியாது என்று நான் கூறினேன். இப்பொழுது ஆளுநரை பார்ப்பதற்கு அதிமுகவினரும் செல்கிறார்கள், திமுகவினரும் செல்கிறார்கள். இந்த ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் எனும் இந்த ஆளுநர் அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைகளை தான் எடுத்துக்கொண்டு நீர்நிலைகளை, அணைக்கட்டுக்களை, விவசாய இடங்களை பார்வையிடுவதும் இந்த வேலையெல்லாம் நடக்கலையே. நாங்கள் கவர்னர் மாளிகையிலிருந்து நாங்களே இறங்கி செய்கிறோம் என்று பேசினார். எது இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லலாம்ங்கிறார். மிஸ்டர் அர்லேக்கர், யூ ஆர் எ பாண்டட் லேபர் ஆஃப் த பிரசன்ட் யூனியன் கவர்மெண்ட். உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? ஆட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் தான் செய்ய முடியுமே தவிர உங்களுக்கு எந்த அதிகாரத்தை வச்சு நானே நிர்வாகத்தை மேற்கொள்வேன்னா என்ன கவர்னர் ஆட்சியா? இவர் ஆளுநர் ரொம்ப நியாயமாக நடந்து கொள்கிறவரா? இன்றைய முதலமைச்சர்
மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு தேவையான 118 இடம் எண்ணிக்கை சேர்ந்து விட்டது என்று தெரிந்த பிறகும், தகவல் கவர்னர் மாளிகைக்கு அனுப்பப்பட்ட பிறகும் நான் கேரளாவுக்கு போகிறேன் என்று சொல்லி கவர்னர் வில் நாட் பி அவைலபிள், அவரை பார்க்க முடியாது, எல்லாம் ஆட்சி அமைப்பார்களா, எண்ணிக்கை வந்துருச்சா அப்படி எல்லோரும் பரபரப்பாக இருக்கிற நேரத்தில் எண்ணிக்கை போதுமான எண்ணிக்கை சேர்ந்து விட்டது என்று தெரிந்த பிறகு நான் இங்கே இருக்க மாட்டேன், கேரளாவுக்கு போகிறேன்னார். அதிலேயே அவருடைய ஓரவஞ்சகம் தெரியும். பிறகு டெல்லியிலிருந்து இல்லை அது சரியாக வராது, நீங்கள் ஆட்சி அமைப்பதற்கு வருகிற விஜய் அவர்களை நீங்கள் சந்திக்கணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனால் சந்தித்தார். அவரிடம் போய் புகார்கள் கொடுப்பதும், அதிலே ஒரு புகார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கொடுக்கப்பட்ட புகாரில் நீங்கள் 356வது பிரிவை பயன்படுத்தி டெல்லிக்கு தகவல் அனுப்பலாமே என்று சொன்னதாக ஒரு பத்திரிகை செய்தி வந்திருக்கிறது. 356 மாநில ஆட்சிகளை டிஸ்ட்ரிக்ட் செய்வதற்கான பிரிவு, அது அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் அண்ணா காலத்திலிருந்தும் கலைஞர் காலத்திலிருந்தும் எடுக்கப்பட்ட நிலைப்பாடு. இப்பொழுது எதற்காக 356ஐ நீங்கள் பயன்படுத்தலாம் என்று சொல்கிறீர்கள்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு 35 விழுக்காடு வாக்குகளை பெற்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கிறது. அந்த அரசு சீக்கிரத்தில் கவிழ்ந்துவிடும், 6 மாதம் நீடிக்காது என்று முன்பு ஆட்சியிலே இருந்த தலைவர் சொல்லுகிறார். முதலில் 6 மாதம் பொறுமை காப்போம் என்று சொன்னவர், இது நீண்ட நாள் நீடிக்காது, இது கவிழ்ந்து விடும் விரைவில். அப்படின்னா கவிழ்ந்துச்சுன்னா கவிழ்த்துட்டு கவர்னர் ஆட்சியை கொண்டு வரணும். எந்த பிஜேபி இந்துத்துவ சக்திகளை தமிழ்நாட்டுக்குள் நுழையவிடக்கூடாது என்பதற்காக, அந்த ஒரு காரணத்துக்காக இதே கோவை விமான நிலையத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இதற்கு முன்பிருந்த முதலமைச்சர் சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்த போது இந்த காரணத்தை தான் நான் சொன்னேன். ஆனால் அதே பிஜேபி மறைமுகமாக இங்கே ஆட்சி நடத்துவதற்கு ஏற்பாடு செய்கிற விதத்தில் கவர்னர் 356ஐ பயன்படுத்தலாமே என்று சொல்லுவது, கவர்னரிடத்திலே படையெடுத்து போய் எல்லாம் குதிரை பேரம் நடக்குது. குதிரை பேரம் என்று சொல்லுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கேட்கிறேன். கம்பம் சட்டமன்ற தொகுதியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ராமகிருஷ்ணன் சட்டமன்ற உறுப்பினரை கட்சியிலிருந்து ராஜினாமா செய்ய சொல்வதோடு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய சொல்லி மீண்டும் அவரை திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக்கி அதே தொகுதியில் எம்எல்ஏ ஆக்கினீர்களே, அது என்ன பெருச்சாளி பேரமா, குதிரை பேரம்னா? நீங்கள் தானே தொடங்கி வச்சது தமிழ்நாட்டில். இதை பற்றி சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? அதே போலத்தான் அனிதா ராதாகிருஷ்ணனையும் அதிமுகவிலே ராஜினாமா செய்ய சொல்லிவிட்டு பிறகு நீங்களே உங்கள் கட்சி சார்பு வேட்பாளராக ஆக்கினீர்கள். இதெல்லாம் நீங்கள் தான் முன்பு வழிகாட்டி இருக்கிறீர்கள். அதிமுகவிலே எடுக்கப்பட்ட நிலைப்பாடு, திமுக ஆதரவோடு ஆட்சி அமைக்கலாம் என்று எடப்பாடி பழனிசாமி எடுத்த நிலைப்பாடு பலருக்கு அங்கே பிடிக்கவில்லை. சி.வி. சண்முகம் உட்பட 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் எதிர்த்தார்கள். அதனால் இந்த முயற்சி கைகூடாது என்று தெரிந்த பிறகுதான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்று பூசி மெழுக பல பேர் ஆரம்பித்தார்கள். அப்படி ஒரு பேச்செல்லாம் நடக்கலை என்று. நடந்தது உண்மை என்று சிபிஎம் ஜெனரல் செக்ரட்டரி, ஆல் இண்டியா ஜெனரல் செக்ரட்டரி பேபி உண்மையை போட்டு உடைச்சிட்டார். சண்முகமும் ஏறத்தாழ அதே விதத்தில் பதில் சொன்னார். கௌதரமைதீன் வெளிப்படையாகவே சொல்லிட்டார். அப்படி என்றால் ஆட்சியை நீங்கள் இழந்தாலும் அதிமுக ஆட்சி அமைக்கணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி இருக்கக்கூடாது. அதிமுக ஆட்சி அமைக்கணும், அதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். என்ன அடிப்படையில், என்ன காரணங்களுக்காக, அந்த கேள்விகளை பத்திரிகையாளர்களிடமே விட்டு விடுகிறேன். ஏன்னா இந்த ஆட்சி என்ன செஞ்சிருச்சு அப்படின்னு திமுக கேட்குது. நல்ல காரியம் செஞ்சிருக்கு. ஜனநாயகத்தை நாசப்படுத்துகிற விதத்தில் ஊழல் தலைவிரித்தாடிய நிலையில் எதற்கெடுத்தாலும் கமிஷன், எந்த வேலை எடுத்தாலும் கமிஷன், 10 சதுரடி கட்டடம் கட்ட வேண்டுமானாலும் கமிஷன், 4 ஏக்கர் பூமி விலைக்கு வாங்க வேண்டுமானாலும் கமிஷன், ஆயா வேலைக்கு கமிஷன், விஓஓ வேலைக்கு கமிஷன், புதிதாக ஒரு தொழிற்சாலை தொடங்க வேண்டுமா இத்தனை கோடி. இதையெல்லாம்
அன்றாடம் சந்திக்கின்ற கட்சிக்கு அப்பாற்பட்ட தொழில் நிறுவனர்கள் மற்றவர்கள் இத்தனை கோடி கொடுத்து தான் நாங்கள் லைசன்ஸ் வாங்கினோம், இத்தனை லட்சம் கொடுத்து தான் இதுக்கு அனுமதி வாங்கினோம். இப்போ ஒரு சல்லி காசு யாரும் கேட்கல, கமிஷனுங்கிற பேச்சுக்கே இடமில்லை. ஆக கமிஷன் கட்டிங் கரப்ஷன் நீக்கப்பட்டிருக்கிறதே, இதுதான் இந்த அரசினுடைய இமாலய சாதனை. நாட்டுக்கே கேடு செய்து கொண்டிருந்த அந்த ஊழலை வேருடன் களைந்தெறிந்து அதற்கு பேச்சுக்கு இடமில்லாமல் செஞ்சிருக்காரே, இதுதான் இந்த ஆட்சி என்ன சாதனை தான் சாதனை. இதுவரைக்கு இருந்த தீங்கான நிலைமை அகற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு மேல் நீங்கள் இந்த ஆட்சி எப்போ போகும்? ஆட்சியை இழந்துட்டு கொஞ்சம் கூட சிம்மதியாக இருக்க முடியாதா? இப்போ என்னன்னா அண்ணா, அதாவது அதிமுக ஆட்சிக்கே நாங்கள் ஆதரவு போட்டு சொல்லிட்டாங்க. தாவேக்காவை ஆதரித்து பேசுறதுனால ரொம்ப கோபம் கொண்டு என் மீது பாய்கிறார்கள். எங்களை நடத்திய விதம், இடங்கள் ஒதுக்கப்பட்ட விதம், மற்ற கட்சிகளுக்கு சமமாக எங்களையும் நடத்துங்கள் என்று கேட்டோம். அதுக்கெல்லாம் இடமில்லை. இந்த 4 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு போங்க, வேறு பேச்சுக்கு இடமில்லை என்று முகத்தில் அடித்தால் போல் எங்கள் குழுவினரிடம் சொன்னார்கள். அதையும் தாங்கி கொண்டு ஒரு இடத்தில் எங்கள் சின்னத்தில் நிற்க வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டபோது முதலில் ஒப்புக்கொண்டார்கள். பின்னர் ஒரு மந்திரிக்கு பிறகு இன்னொரு மந்திரி 6 மந்திரிகள் தான். அதிலையும் நாங்கள் எங்கள் சின்னத்தில் நிற்கணும். மற்ற கட்சிகள் சிறுத்தைகள் அவங்க ஒரு சின்னத்தை நிற்கிறாங்க, முஸ்லீம் லீக் ஒரு சின்னத்தை நிற்குது, கம்யூனிஸ்டுகள் தனித்தனி சின்னத்தை நிற்கிறாங்க, தேமுதிக ஒரு சின்னத்தை நிற்குது. நாங்கள் தனி சின்னத்தில் நின்னா என்ன என்று கேட்டால் அதை ஒப்புக்கொள்ள முடியாது. அப்படி இருந்தோம். ஏறத்தாழ 34 தொகுதிகளில் நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரித்து திராவிட முன்னேற்றக் கழக வரலாற்றை சொல்லி திமுக அரசு சாதனை பட்டியல் போட்டிருந்ததே அதனை வரிசையாக வாசித்து நான் அந்த கூட்டணி தர்மத்துக்கு கட்டுப்பட்டு பிரச்சாரத்திலே நான் ஈடுபட்டேனே தவிர எங்கேயும் நான் பிரச்சாரத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னேன். அழைத்த அத்தனை தொகுதிகளுக்கும் சென்று திமுக கழகத்தை ஆதரித்து தான் பிரச்சாரம் செய்தேன். ஆனால் எங்களை நடத்திய விதத்தில் எங்கள் தோழர்கள் குமரிமுனையிலிருந்து திருத்தணி வரை ஒட்டுமொத்தமாக 100க்கு 100% இது அவமரியாதை, நம்மை அவமதிக்கிறார்கள், நம்மை சிறுமைப்படுத்துகிறார்கள், நாம் இந்த கூட்டணியில் தொடரக்கூடாது என்று கட்சியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பொதுக்குழு உறுப்பினருடைய கருத்து பொதுக்குழுவிலே பிரதிபலித்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கொண்டிருக்கக்கூடிய தோழமையிலிருந்து நாங்கள் விலகிக் கொள்கிறோம் என்று அறிவித்த போது பொதுக்குழு அரங்கமே அதிர்கிற விதத்தில் கரவொலி எழுந்ததும் 5 நிமிடம் ஆரவாரம் நிலவியதும் மறுமலர்ச்சி திமுக தொண்டர்களின் மனப்பான்மை நம்மை மரியாதை இல்லாமல் நடத்துகிறார்கள், நாம் இதில் நீடிக்கக்கூடாது என்ற முடிவை நாங்கள் பொதுக்குழுவிலே எடுத்தோம். தமிழக வெற்றி கழகத்தோடு தோழமை கொள்வது என்று முடிவெடுத்தோம். அந்த தோழமையில் நாங்கள் தொடர்கிறோம். ஆக தாவேக அரசு இப்பொழுது முன்னைய அரசு காலத்திலே இருந்த கேடான ஊழலை நீக்கி இருக்கிறது என்பது மக்களுக்கு இனிப்பான செய்தியாகும். நீங்கள் எப்போ இந்த ஆட்சி தொலையும்? ஏன் இவ்வளவு பரபரப்பு பதட்டம்? ஆட்சி இல்லாமல் இருக்கவே முடியாத கூடாத இல்லை, வேறு ஏதோ காரணம் இருக்கு. அதிமுக ஆட்சி இருந்து இவங்க வெளியிலிருந்து ஆதரிக்கணும்னா there is something wrong. நான் எந்த கமெண்ட் அடிக்க விரும்புகிறேன். நீங்கள் எல்லாம் யூகிக்க தெரிந்தவர்கள், நிலவரம் தெரிந்தவர்கள், உங்களுடைய யூகங்களுக்கு நான் விட்டு விடுகிறேன். வாங்கிய உடன் அனைவரும் சென்று விட்டார்கள் சொல்லி உதயநிதி சொல்லியிருக்கிறார். நான் அந்த நண்பருக்கெல்லாம் பதில் சொல்ல விரும்பவில்லை. சார், திமுகவில் நிறைய கமிஷன் வந்திருக்கு, ஊழல் வந்திருக்கு, எல்லாம் செஞ்சிருக்கீங்க. ஆமாம், இதெல்லாம் தாண்டி கூட்டணி தர்மத்துக்காக நீங்கள் ஏன் பிரச்சாரம்? கூட்டணியில் இருப்பதனால, கூட்டணியிலே தான் நாங்கள் போட்டியிடுகிறோம் என்பதனால நான் பிரச்சாரத்துக்கு போனேன். கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதனால் நான் பொறுமை காத்தேன், அமைதி காத்தேன். அது தப்பு இல்லையே. நீங்க தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கருத்து சொல்லியிருந்தீங்க, எங்களுக்கு ஒரு இடம் கூட வழங்கவில்லை என்றாலும் நாங்கள் திமுக கூட்டணியில் இருப்போம் அப்படின்னு சொல்லி பயமக்கூடிய ஒரு கருத்து சொல்லியிருந்தோம். ஒரு காலத்தில் சொன்னேன், நல்ல முறையில் நடப்பாங்க, அப்படியாவது நியாயமாக நடத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். அப்படி நடத்தலை, எங்களை நாகரிகமாக நடத்தலை. கட்சி தொண்டர்கள் எல்லாரும் புண்பட்டு போனாங்க. அதனால இந்த முடிவுக்கு வந்தோம். திமுக ஊழல் குற்றச்சாட்டு இப்ப சொல்றீங்க, ஆனா உங்களை நம்பி வாக்களித்த இந்த கூட்டணிக்கு வாக்களித்த மக்களுக்கு நீங்க பண்ண உங்கள் பிரச்சாரம் நல்லா இருக்குமாங்க?
இப்போதான் நல்லா இருக்குது. நீங்க தான் ஓட்டு போட சொல்லி திமுக ஓட்டு போட சொல்லி ஆமாம் சொன்ன மக்கள் போடலையே, மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டு விஜயை தூக்கி வச்சுட்டாங்களே. மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. மக்கள் தீர்ப்பு விஜயை முதலமைச்சர் ஆக்கியிருக்கு. அவர் சாதாரணமாக இல்லையே, மக்கள் தீர்ப்பு பெற்று தான் வந்திருக்காரு. அரசியல் கட்சிகள் எல்லாமே பேசுறாங்கன்னு சொல்லி தலைவர்கள் சொல்றாங்க. மற்ற தலைவர்கள்ட்ட போய் எல்லாம் அப்படி கேள்வி கேட்க மாட்டீங்க. கேட்டால் அங்கே நடக்கிறது வேற. என்னை கேட்டால் அதே நிருபர், அது மாதிரி நான் பேர்களை சொல்ல விரும்பலை, சில தலைவர்கள்ட்ட போய் கேட்டிருந்தா அந்த இடத்த விட்டு அவங்க வெளியே வந்திருக்க முடியாது. நாங்கள் ரொம்ப பண்பாடு நிறைந்தவர்கள், கண்ணியம் காப்பவர்கள், மரியாதையாக நடத்த தெரிந்தவர்கள். பத்திரிகைகளினுடைய பலம் என்ன, ஜனநாயகத்தில் அதனுடைய பங்கு என்ன என்பதை நூற்றுக்கணக்கான முறை நாடாளுமன்றத்திலேயே பதிவு செய்தவர் நான். பத்திரிகைகளை என்றைக்கும் மதிக்கிறேன், இன்றும் மதிப்பேன், நாளையும் மதிப்பேன். விவசாயிகள் வந்து மேகதாதுவுக்கு போய் ஆய்வு பண்ணியிருக்காங்க. அங்கே கர்நாடக அரசு கம்பி கட்டி வேலைகள் தொடர்வதற்கான பணிகள், இது எப்படி எதிர்கொள்ள போறீங்க நம்ம தமிழ்நாடு? கொஞ்சம் பழைய பத்திரிகைகளாக படிக்கிற பழக்கம் உங்களுக்கு உண்டா? முதலில் மேகதாட்டுவை எதிர்த்து 2012 1000 பேரை திரட்டிக்கொண்டு கர்நாடகா எல்லையில் போய் போராட்டம் நடத்தியது என் தலைமையிலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அது மட்டுமல்ல, மேகதாட்டு அணையை கட்டச் சொல்லி தூண்டி விடுவதே மத்திய சர்க்கார் தான். இந்த உண்மையை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தது ஆங்கில இந்து ஏடு. 2014 டிசம்பர் 7-8 தேதிகளில் கர்நாடகத்தைச் சேர்ந்த ஒரு மத்திய அமைச்சர் வீட்டில் 2 நாள் ஒரு சதிக்கூட்டம் நடந்தது. அதில் கர்நாடகத்தைச் சேர்ந்த எல்லா கட்சி எம்பிக்களும் மந்திரிகளும் எல்லோரும் கலந்து கொண்டு நடந்தது. மேகதாட்டு அணையை கட்ட வேண்டும் என்றார்கள். பிரகாஷ் ஜவடேகர் சுற்றுச்சூழல் அமைச்சர், நாங்கள் வெளிப்படையாக மத்திய சர்க்கார் அனுமதி கொடுக்க மாட்டோம், தமிழ்நாடு பெரும் எதிர்ப்பை காட்டும், நீங்கள் கற்ற வேலைக்கு தேவையான ஆயத்தங்களை செய்யலாம் என்று பச்சை கொடி காட்டிவிட்டார் என்று இந்து பத்திரிகை தான் இந்த சதி திட்டத்தை வெளியே கொண்டு வந்தது. உடனே நான் காவிரி பாதுகாப்பு இயக்கம் என்ற அமைப்பை தொடங்கி 180 சங்கங்கள் அதிலே கலந்து கொண்டன. 1 மாத காலம் சோழ மண்டலம் பூராவிலும் காவிரி தீரம் பூராவிலும் பேர் ஆபத்து வருகிறது. மேகதாட்டு வடிவத்திலே கொள்ளிடத்துக்கென்ன மேட்டூருக்கே தண்ணீர் வராது. பஞ்சமும் பசியும் பட்டினியுமாக இன்னொரு எத்தியோப்பியாவாக இந்த சோழ மண்டலம் ஆகிவிடும். கட்சி கொடிகட்டாத வாகனத்தில் சென்று எல்லா கட்சி தலைவர்களும் என்னை எல்லா ஊரிலும் வரவேற்று 1 மாத காலம் நான் இந்த மேகதாட்டு பிரச்சனையை முன்வைத்து மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்து இதை தடுப்பத வேண்டுமானால் மத்திய சர்க்காருக்கு ஒரு பயம் வரணும். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நடந்த மாதிரி மக்கள் கொந்தளித்து எழுந்தாங்கன்னு மத்திய சர்க்காருக்கு ஒரு பயம் வந்தால் ஒழிய அவங்க தான் இதை தூண்டிவிட்டு நீங்கள் அணையை கட்டிக்கிடுங்கன்னு சொல்லி பின்பக்கத்தில் இருந்து ஏவுவதே இந்த மோடி அரசு தான், மத்திய அரசு தான். இந்த மேகதாட்டு அணை கட்டப்படுவதை 2ஆம் ராஜராஜ சோழன் படையெடுத்து சென்று உடைத்து விட்டு வந்தான். ஒரு அணை கட்டப்ப திருச்சியில் ஆண்ட மீனாட்சி பட்டாளத்தை அனுப்பி அங்கே கட்டப்பட்ட அணையை உடைத்து விட்டு வந்தான். பிறகு அதை செய்ய முடியாது, நம்ம போய் அங்கே உடைக்கலாம் முடியாது. ஆனால் மத்திய அரசு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டும் முன்பு அமைக்கப்பட்ட நடுவர் மன்றமும் லோயர் ரைப்பேரியன் ஸ்டேட்டினுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு கட்டடத்தையோ ஒரு சிறு சுவரையோ அடையோ மேலமைப்பிலே இருக்கக்கூடிய அப்பர் ரைப்பேரியன் ஸ்டேட் கட்டக்கூடாது, தமிழ்நாடு அனுமதி இல்லாமல் எந்த வேலையில் ஈடுபடக்கூடாது என்று ஏற்கனவே ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்நாடக அரசு 950 கோடி ஒதுக்கியது மட்டுமல்ல, 68.7 டிஎம்சி தண்ணீரை தேக்குவதன் மூலம் கபினி கிருஷ்ணராஜ சாகருக்கே தண்ணீர் போதுமாக வந்து சேராது. மேட்டூருக்கு தண்ணீர் என்பதை கற்பனையை செய்து பார்க்க முடியாது. இந்த பெரும் தீங்கு பேர் ஆபத்து நெருங்கி கொண்டிருப்பதால் மொத்த தமிழகமும் கொந்தளித்து எழ வேண்டும். இப்பொழுது சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அந்த பகுதியிலே ஒரு நடைபயண பிரச்சாரத்தை வைத்திருக்கிறார். நான் வரவேற்கிறேன். மக்களிடத்திலே சொல்லி மக்கள் தான் கொந்தளித்து எழ வேண்டும். எப்படி 65 மொத்த தமிழகமும் கொதித்தெழுந்ததோ அதை போல தமிழ்நாட்டினுடைய காவிரி தீரம் பஞ்ச பிரதேசமானால் மொத்த தமிழ்நாடும் பாழாகி போய்விடும். இது தமிழ்நாட்டுக்கே வருகிற ஆபத்து, வெறும் காவிரி தீரத்துக்கு மட்டுமல்ல. கிட்டத்தட்ட 25 மாவட்டங்களுக்கு குடிக்க தண்ணீர் கிடைக்காது. அப்படிப்பட்ட பேராபத்து தலைக்கு மேல் கத்தியாக தொங்கிக் கொண்டிருக்கிற நிலையில் அதை எதிர்த்து மொத்த தமிழகம் கிளர்ந்து எழ வேண்டும். அரசு அதை எதிர்க்கிறது. அனைத்து கட்சிகளும் இதிலே எதிர்ப்பை காட்டுகின்றன. இதில் ஒருமுனைப்பாக இருந்து மேகதாட்டு அணையை கட்டவிடாமல் தடுப்பதற்கு நம்முடைய முயற்சி வெற்றி பெற்றால்தான் எதிர்கால தமிழ்நாடு பஞ்ச பிரதேசமாக பாலைவனமாக மாறாமல் நாம் தடுக்க முடியும்.
கம்யூனிஸ்டுகள், விசிகா, காங்கிரஸ், யூனியன் முஸ்லீம் எல்லாமே தங்களுடைய எம்எல்ஏக்களோட போய் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. மதிமுக ஆதரவு தெரிவிச்சாலும் உங்க கட்சியில் இருக்க எம்எல்ஏக்களே வந்து திமுக 2 பேர் காணாம போயிட்டாங்க. நான் என்ன செய்ய முடியும்? போட்டிட்டு அங்கீகாரம் பெறுவதற்கு முயற்சிக்கலாமே சார். தொண்டர்கள் என்ன சொல்றாங்க? தொண்டர்கள் எந்த காலத்திலும் திமுகவோடு ஒட்டும் கூடாது, உறவும் கூடாதுன்னு சொல்றாங்க. விஜய்க்கு நீங்க உங்களோட ரோல் என்னவா இருக்கும்? முதல்வர் விஜய் நடத்துகிற இந்த அரசுக்கு எதிர்த்தரப்பிலே இருந்து வருகிற கணைகளை தடுக்கின்ற கவசமாக, கேடயமாக மறுமலர்ச்சி திமுக இருக்கும்.